வல்லபடி சுத்த பிதாவை ஆசீர்வதிக்கப்பட்ட கால இறைவார்த்தைக்கு நன்றி. ஒரு வார்த்தையை அனுப்புங்கப்பா, மக்களோடு பேசுங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிற ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கால இறைவார்த்தைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை உங்களுக்கு ஒரு வார்த்தையை அனுப்பி பலன் அடைய செய்வார். அவர் உங்களுக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு புது பலன் தான். சிறகடிச்சு பறக்க போகிறீங்க, ஓடுவீங்க, நடப்பீங்க. உங்களுக்கு களைப்பு வராது, சோர்வு வராது, பயப்படாதீங்க. இன்றைக்கி வார்த்தை 2 நாளுங்க 16:9. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு, உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி, தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமியெங்கு உலாவிக் கொண்டிருக்கிறது. ஆமென். இந்த விஷயத்தில் மதியில் இருக்கட்டும். அப்போ இதை மட்டும் எடுத்துக்கிடும். அந்த நல்ல வார்த்தையை, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு தம்முடைய வல்லமை விளங்க பண்ண கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கு உலாவுது. ஏதேன் திட்டத்தில் உலாவினவர் உங்கள் குடும்பத்தில், உங்களுடைய ஜாப்பில், வேலை செய்கிற இடங்களில், பிஸ்னஸ் பண்ணுறதுல தேவ சமூகம் இருக்குது. அவர் நம்ம மத்தியில் உலாவுகிறவர். அப்படி நம்மளை பார்க்கிறார். அவரை பற்றி கொண்டு உத்தம இருதயத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு அவருடைய பவர், அதிகாரத்தை கொடுக்கிறதுக்கு அவருடைய கண்கள் பூமி எங்கு. யாரெல்லாம் அவரை பற்றி கொண்டிருக்கிறாங்களோ, யாரெல்லாம் அவரை பற்றி உத்தம இருதயத்தோடு அவரை பின்பற்றி தன் உத்தமத்தை காத்து கொண்டிருக்காங்களோ, எப்படி யோபு வாழ்க்கையில் அந்த உத்தமத்தை விடாமல் கடைசி மட்டும் காத்ததுனால ஒன்று ரெட்டிப்பான பண்ணும். மனைவியே சொல்கிறா, இன்னமா பெரிய உத்தமத்தில் உண்மையாக இருக்கிறீர், தேவனை தொசிச்சு ஜீவனை விடியா. அவன் அந்த உத்தமத்தை, யாவி பிரிய மட்டும் உத்தமத்தை காத்து எவ்வளவு பர்ஃபெக்டான தேவ மனுஷன். அதனால தான் கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்து சிறையிருப்ப மாற்றி முன்னிலைமை பாரி பின்னிலைமை ஆசீர்வதித்து 100-210 காலங்கள் வரைக்கும் 4 தலைமுறைகளாக பார்க்குற அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதித்து அலங்கரித்து யோபின் பிள்ளைகளைப் போல உலகத்திலே ஒரு பிள்ளை, அவ்வளோ அழகான பிள்ளைகள். அப்போது ஆண்டவர் நம்ம அவரை பற்றி அவன் நல்லா தெரியும். என்னை பார்க்கிறவர், என்னை காண்கிறவர், நான் அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறேன். கொண்டு போட்டாலும் அவர் தான் எனக்கு நம்பிக்கை. நான் அவரை பார்ப்பேன், ஒரு எதிர்பார்ப்பு. அதான் யாரெல்லாம் அவரை பார்க்கணுன்னு விரும்புகிறாங்களோ அவங்களெல்லாம் அவர் பார்க்குறாரு. அப்படிப்பட்ட பிள்ளைகளை இந்த காலவேளையில் செய்தி கேட்குற நீங்கள் அவரை பற்றி கொண்டு, அவரை பற்றி உத்தம இருதயத்தோடு, என் ஆண்டவர் எனக்கு எல்லாவற்றையும், அந்த நகோமியை பின்பற்றி வந்த அந்த ரூத்தினுடைய உத்தமத்தை போவாசை சொல்கிறான். முந்தின நற்குணத்தை பார்க்கல, பிந்தின நற்குணம் உத்தமம். நீ வாழ்க்கையை இழந்த பிறகும் அந்த வாழ்க்கையை தேவனாலதான் கிடைக்குன்னு சொல்லிட்டு உன் சுய தேசத்தை விட்டு தேவ சமூகத்தில் அப்பத்தின் வீட்டுக்கு வந்தையே, அது ஒரிஜினல் கேரக்டர். உன்னுடைய உத்தமம் முந்தினதை விட தான் பின்னாடி தான் உத்தமம் அப்படி சொல்லி ஆசீர்வதிக்கிறான். நிறைவான பலன் உனக்கு கிடைக்குன்னு ஆசீர்வதிக்கிறான். இதை கேட்குற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையில் எந்த நிலைமையிலையும் நீங்கள் ஆண்டவரை பற்றி கொள்ளுகிற அந்த இருதயமானது, உத்தம இருதயமானது, தேவனோட அந்த உத்தமத்தை நீங்கள் காத்துக்கொள்வீர்கள். ஆனால் நிச்சயமாக அது ரெட்டிப்பான பங்காக கொண்டுட்டு வரும். ஒரு மகிமையான ஆசீர்வாதத்துக்கு ஒரு நிறைவை கொண்டுட்டு வரும். ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவை நன்றி செலுத்துகிறோம். அன்றைக்கு யோபனுடைய உத்தமம் ரெட்டிப்பான நன்மையும், அன்றைக்கு ரூத்தினுடைய உத்தமம் அந்த இழந்து போன அந்த தேசத்திலேயே, அந்த சந்ததியிலேயே ஒரு ராஜ வாழ்க்கையை பெற தகுதிப்படுத்தி அவளுக்கு மேலான நன்மை கிடைக்க பண்ணினீரே, ஒரு நிறைவான ஆசீர்வாதங்களை பெற உதவி செய்தீரே. இந்த செய்தியை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்த மேன்மைக்கு கடந்து வர உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம், நல்ல பிதாவே, ஆமென்.